ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, இந்த ஃபோட்டோஸ், அதாவது இந்த வீடு, இந்த மரத்தை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது ₹1,00,000 இல்லை ₹1,00,00,000 கொடுத்து நீங்கள் வீடு கட்டினாலுமே வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருந்தாலே அது ஒரு தனி அழகு. நிறைய பேருக்கு இந்த தோட்ட பிரியர்களுக்கெல்லாம் தெரியும், மாடி தோட்டம்லாம் வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி அந்த கேரளா ஸ்டைலில் அந்த சீமை ஓடு மாதிரி போட்டு சைடில் செடிகள்லாம் தொங்க விட்டு மணி பிளான்ட்டு இந்த மாதிரிலாம் இருந்தால் தான், ஒரு செடி மரம் இருந்தால் தான் அந்த வீட்டுக்கே அழகு. ஸோ அதனால் வீட்டுக்கு பக்கத்தில் தயவுசெய்து ஒரு மரக்கன்று நடுங்க. அது உங்களுக்கு வெயில் டைமில் நிழலாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த வீட்டுக்கு இப்போ இந்த இமேஜ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இப்போ அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த மரமே ஒரு அழகு தான். அந்த வீட்டுக்கே ஒரு அழகாக இருக்கிற மாதிரி ஒரு சரி திடீர்னு தோணுச்சு. அதனால் இந்த ஒரு பதிவு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கான ஒரு பதிவு தான். நம்மளோட சேனலை முறையாக பார்க்குறவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய நிறைய வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துட்டு ஒரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, இந்த ஃபோட்டோஸ், அதாவது இந்த வீடு, இந்த மரத்தை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது ₹1,00,000 இல்லை ₹1,00,00,000 கொடுத்து நீங்கள் வீடு கட்டினாலுமே வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருந்தாலே அது ஒரு தனி அழகு. நிறைய பேருக்கு இந்த தோட்ட பிரியர்களுக்கெல்லாம் தெரியும், மாடி தோட்டம்லாம் வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி அந்த கேரளா ஸ்டைலில் அந்த சீமை ஓடு மாதிரி போட்டு சைடில் செடிகள்லாம் தொங்க விட்டு மணி பிளான்ட்டு இந்த மாதிரிலாம் இருந்தால் தான், ஒரு செடி மரம் இருந்தால் தான் அந்த வீட்டுக்கே அழகு. ஸோ அதனால் வீட்டுக்கு பக்கத்தில் தயவுசெய்து ஒரு மரக்கன்று நடுங்க. அது உங்களுக்கு வெயில் டைமில் நிழலாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த வீட்டுக்கு இப்போ இந்த இமேஜ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இப்போ அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த மரமே ஒரு அழகு தான். அந்த வீட்டுக்கே ஒரு அழகாக இருக்கிற மாதிரி ஒரு சரி திடீர்னு தோணுச்சு. அதனால் இந்த ஒரு பதிவு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கான ஒரு பதிவு தான். நம்மளோட சேனலை முறையாக பார்க்குறவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய நிறைய வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துட்டு ஒரு